2 கோடி 3 கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்கன்னா எதுக்கு பேசுறான்? எசகி ராஜா காண்டி பேசுறான். கருப்பசாமி தேவர் மாவன் எசகி ராஜா காண்டி பேசல. கருப்பசாமி தேவர் மாவன் எசகி ராஜா பின்னாடி இந்த தேவர் சமுதாயம் இருக்குன்னு சொல்லி தான் பேசுறான். அப்ப நான் 2 கோடி நியாயம்னா உங்களை கூட அடவு வைக்கணும், உங்களை கூட அடவு வைக்கணும் அர்த்தம். அதனால என்னுடைய ஐயா முத்துராமலிங்க தேவத்தையும் சரி, நான் கும்பிடுற ஏழம்பட முருகனும் சரி, நான் எல்லார்ட்டையும் வேண்டேன், நான் கடவுள்கிட்ட வேண்டதே ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு எந்த இயற்கை குணத்தையும் வச்சிருங்க. எந்த காரணத்தை கொண்டு வாழ்க்கையில நானும் பணம் கூட வந்து மாறிடக்கூடாது. நான் சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது. நான் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டோம்னா என் மக்களுக்கு நான் ரோட்டில் இறங்கி போராட முடியாது, என் மக்களுக்காக நான் சிறை செல்ல முடியாது. அதனால எனக்கு இந்த இயற்கை கொடையை எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்து இதே குணத்தோடு நீ இரியா அப்படின்னு சொல்லிதான் எங்க அம்மா என்னை விட்டுருக்கா. 4 பேருக்கு நல்லது செய்யா அப்படின்னு சொல்லிதான் எங்க அம்மா என்னை ஒவ்வொரு நேரமும் அதே குணம் எனக்கு இருக்குன்னு சொல்லிதான் நான் சாமியை கும்பிடுறேன். எந்த காரணத்தை கொண்டு அந்த இயற்கை குணத்தை இந்த சாமி எனக்கு எடுத்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லா இடத்திலுமே ஏசியில படுப்பாங்க. இந்த வரைக்கும் ஏசியில படுக்க முடியேன். உங்களுக்கு வீட்டுல என் பிள்ளைகளுக்கு வச்சிருந்தாலும் நான் இது வரைக்கும் ஏசி, ஏன்னா எந்த நேரமும் நான் உங்களுக்காண்டி போராடி சிறைக்கு போகலாம். உங்களுக்கு அங்க சிறையில ஏசி போனா வைக்க வேண்டாம். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுருவோம். ஆனா இப்ப அப்படிதான் ஆயிட்டு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த தேவமாருக்காண்டி போராட வச்சோம்னா நாளைக்கு சிறை போக வேண்டியிருக்கும், வழக்கு போட்டுருவாங்க, கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியிருக்கும். ஆனா இது எல்லாம் உங்களுக்காண்டி நான் செய்யறேன். ஆனா எனக்கு நீங்க செய்யக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், இளைஞர்கள் நீங்க எந்த தப்பும் தவறுக்கும் நீங்க போக வேண்டாம். உங்களுக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். நீங்க உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய விஷயம் நம்ம அக்கா தங்கச்சியை மதிக்கணும், நம்ம தாய் தங்கச்சியை பார்க்கணும், பெற்ற தாய் தாப்பனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இதை நீங்க பார்த்தா போதும், மத்ததை நான் பார்த்துக்கிடுவேன். உங்களுக்காண்டி போராடுறதுக்கு, ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு, சிறைக்கு போறதுக்கு நான் இருக்கிறேன். நீங்க போகக்கூடாது என்னுடைய ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துல பிறந்தவங்க நீங்க கலெக்டராவோ நீதிபதியாவோ ஒரு அரசுக்கு ஒரு அதிகாரிகளாவோ இருக்க முடியல. அங்க போய் இருந்தாலும் அவர்களை தேவமான பிறந்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்களை டார்ச்சர் பண்றது. அப்ப இதுல இருந்து நம்ம சமுதாயத்தை நம்ம எப்படி காக்க போறோம், காப்பாத்த போறோம் அப்படின்னு நினைக்கணும். நம்ம பொட்டப்பிள்ளையில வேகமா வளர்ந்துட்டு வருவோம். அப்ப பொட்டப்பிள்ளையில காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் திடகத்தமா இருக்கணும். எல்லா ஊர்லயும் இளைஞர்கள் விளையாடணும். பழைய மணிக்கு தேவமரம் பார்த்தா தெரியணும். அந்த தேவமரம் நடந்து வரும்போது இவன் தேவண்டா அப்படின்னு சொல்லி தெரியணும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு உடல் பலத்தோட இருக்கணும் சொல்லி நான் ஊரா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.